ஓகே. அடுத்த ஒரு சின்ன டாபிக் நம்ம பார்க்கலாம். சில ரிசல்ட் அப்படியே இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதாவது லார்ஸ் ஆல்ஃபோர்ஸ் புக்ல இருந்து தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். புக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். There are complex number. இந்த இடத்துல வந்து பாருங்க, இங்க எல்லாமே இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதனுடைய மாட்லஸ் அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். இங்க லேம்டா ஐ எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கு. அது எல்லாத்தையும் கூட்டினா 1 இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இன்இக்வாலிட்டியும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லார்ட்ஸ் ஆல்ஃபோர்ஸ் புக்ல இருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10 ரிசல்ட் இருக்கும். இதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எல்லாமே எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. Get satisfy Lagrange's identity in complex number.
மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் வெர்டிட்டியஸாக இருக்கு. ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா மூணு கரெக்டாக இருக்கும். இங்கே A1, இங்கே A2, இங்கே A3 மூணு பாயிண்ட் இருக்கு. அப்படி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா மூணு சைடு சேம் சைடாக இருக்கும். இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸாக இருக்கும். அதனுடைய சைடு கரெக்டாக மூணு சைடு சேமாக இருக்கும். அதனுடைய லென்த்து, அதனுடைய வெர்டிசஸ் வந்து மூணு. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். A1, A2, A3 எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரியா? மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அதனுடைய வெர்டிசஸாக இருக்கு. அப்போ அதை என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதை மெமரி பண்ணிக்கோங்க. அது என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A1 ஸ்கொயர், A2 ஸ்கொயர், A3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A1 A2 plus A2 A3 plus A3 A1. The points A1, A2, A3 are vertices of an isosceles triangle. Isosceles right angle triangle. Right angle triangle எந்த இடத்துல ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் இருக்குன்னா அட் Z1 எந்த வெர்டிசஸ்ல ரைட் ஆங்கிள் இருக்குன்றது கொடுத்துருவாங்க. அட் Z1 தென் அப்படி இருந்த கண்டிஷனு 2A1 ஸ்கொயர், A2 ஸ்கொயர், A3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2A1 A2 plus A3. 2A1 plus A2 plus A3. இது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த பாயிண்ட்ல இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து ஐசோசெலஸ். இந்த சைடு சேமா இருக்கு. இது எக்ஸ்னா இது எக்ஸா இருக்கும். அப்படின்னா Z1 வந்து இங்க இருக்கு, இது Z2 Z3 இப்படி இருக்கும். சரியா? A1 A2 A3 அந்த A1ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. சரியா? ரைட் ஆங்கிள் எங்க இருக்குன்னு A1ல இருக்கு. அப்ப என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. The diagonal of a parallelogram. இங்க எல்லா எலிமெண்ட் ஷார்ட் எப்படி போட்டுவோம் parallelogram. The diagonal of a parallelogram bisect each other and that the diagonal of a rhombus are orthogonal.
the diagonal of a rhombus of a rhombus of a rhombus or orthogonal. இப்ப நம்மளுக்கு parallelogram ABCD இது வந்து பார்த்தோன்னா parallelogram வந்து என்னவா இருக்கும், ஆப்போசிட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏபியும் சிடியும் ஏடியும் பிசி ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். அதனுடைய டயகனல் வந்து என்னது, பைசெக்ட் ஈச் அதர்னா மிட் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, ஒண்ணுக்கு ஒண்ணு மிட் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இங்க வந்து இது ரோம்பஸ்ன்றது அது ஒரு parallelogram தான் இருக்கும். பட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க எல்லாமே என்னவா இருக்கும், ரோம்பஸ்ல ஏபி சிடி ஏபி பிசி சிடி இடி எல்லா சைடும் இருக்கும். அது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், பட் சாஞ்சு இருக்கும். ஓகே, பட் அதனுடைய டயகனல் வந்து என்னது, ஆர்த்தோகனல்னா 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆகுது. அதை கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சப்போஸ் இது கூட ரிசல்ட்ல கேட்கலாம். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எல்லாமே வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்கிறது தான். பட் காம்ப்ளெக்ஸ்லயும் அது அனாலிட்டிக்கல கார்ட்டீசியன் இது வெர்டிசஸ் எடுத்துக்கோ, இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அனாலிட்டிக்கல் என்ன இருக்கு அதே ரூல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. நம்ம மெட்டீரியல் இல்லாம இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பி பார், பின்றது இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். பி பார் இஜெட் பிளஸ் பி இஜெட் பார் பிளஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. இங்க லேம்டான்றது பிலாங்ஸ் டு ஆர். இங்க பி இஜெட்ன்றது எல்லாம் என்னது, காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரியல் வந்து எதனுடைய சப்செட்டா இருக்கும், காம்ப்ளெக்ஸனுடைய சப்செட்டா தான் இருக்கும். ஓகே, இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா in Cartesian form ஸ்ட்ரைட் லைன் கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன இருக்கும், ax plus by plus c equal to 0. ஓகே, கார்ட்டீசியன் ஃபார்ம்ல அதுதான். இந்த இடத்துல நீ என்ன பண்றனா, put x equal to z plus z bar by 2. இது எங்க பார்த்த ஞாபகம் இருக்கா? சரியா, z க்கு பதிலா x plus iy, z bar என்ன இருக்கும், x minus iy, z plus z barனா 2x கிடைக்கும், z minus z barனா 2iy கிடைக்கும். ஓகே, அதுல இருந்து x equal to z plus z bar by 2, y க்கு பதிலா z minus z bar by 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப அங்க அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க
சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a into z plus z bar by 2 z minus z bar by 2i plus equal to 0. அப்ப z னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் பாருங்க, a by 2 plus b by 2i அப்படி கிடைக்குது. z bar னுடைய கோஎஃபிஷியன்ட் a by 2 minus b by 2i கிடைக்குது பிளஸ் c. இங்க உங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க p is equal to a by 2 minus என்ன வருது உங்களுக்கு, மைனஸ் p by 2i. இது எப்படி எழுதிக்கலாம், a by 2 plus i b by 2 எழுதிக்கலாமா? மைனஸ் 1 by i வந்து பிளஸ் ஐக்கு ஈக்குவல் ஆகுமா? அப்ப இதனுடைய கான்ஜுகேட் p பார், அப்ப என்ன இருக்கும், a by 2 minus i b by 2. ஸோ நம்ம இங்க p பார்ன்றது இதுதான். சேம் இதே மாதிரி சர்க்கிள் இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிற அந்த கான்செப்ட் அங்க இதெல்லாமே அனாலிட்டிக்கல் பார்த்தது. காம்ப்ளெக்ஸ்ல அதனுடைய லைன் ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் என்ன, இது கார்ட்டீசியன் அனாலிட்டிக்கல்ல நம்ம இது இருக்க ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன், இது காம்ப்ளெக்ஸ்ல ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. In general form of the circle, equation of the circle z bar plus p bar z plus p z bar plus lambda equal to 0. இங்க அதே மாதிரி தான். இங்க நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வரும் பாருங்க, z பார் வந்து நீ மல்டிபிள் பண்ணனா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், அதாவது என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், இதான் கிடைக்கும் உனக்கு. ஓகே, அந்த மாதிரி வரும். x square plus y square plus ax plus by plus c equal to 0. இது வந்து ஒரு சர்க்கிளோட ஜெனரல், கார்ட்டீசியன்ல இருக்க ஜெனரல்னு. இன்னும் இது வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம பண்ணோம்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c equal to 0 ரெண்டோடு கம்பேர் பண்ணுங்க. ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ax பிளஸ் by இங்க அதே தான். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து p is equal to என்னன்னு கிடைக்குது, a by 2 minus p by 2 a by 2 plus i by p by 2 கிடைக்குதா p அப்படின்றது. இங்க இங்க நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சென்டருக்கான ஃபார்முலா மைனஸ் c மைனஸ் f இருக்கும். ஓகே, இங்க உனக்கு என்ன இருக்கும் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2g equal to a தானே, 2g equal to a னா g equal to என்னது a by 2, 2f equal to b by 2 ஆயிடுமா. அப்ப இங்க என்ன இருக்கும், மைனஸ் a by 2 மைனஸ் b by 2, இது வந்து சென்டர். ஓகே, அப்ப இது வேற மாதிரி என்ன சொல்லலாம், இது எதனுடைய ஆர்டர் பேர், இங்க a by 2 பிளஸ் i b by 2
p into a by 2 plus ip by 2. இதுலேருந்து மைனஸ் பி இஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? மைனஸ் ஏ பை டூ மைனஸ் ஐ பி பை டூ. அப்போ இதனுடைய ஆர்டர் பேர் தானே அது. அப்போ இது என்னன்னு சொல்றான்? மைனஸ் பின்னுடைய கோஆர்டினேட் மைனஸ் பின்னு சொல்லலாம். பாருப்பா, இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி அதோட கம்பேர் பண்றோம். சர்க்கிளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் இது ஜெனரல் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் இல்ல ஜெனரல் ஈக்குவேஷன். அதோட கம்பேர் பண்ணும்போது ஜின்றது என்ன, எஃப்ன்றது என்ன? ஜின்றது ஏ பை டூ, எஃப்ன்றது பி பை டூ. அதை வந்து நம்ம ஜெனரலா கார்ட்டீசியன் ஃபார்முடைய சென்டருக்கான ஃபார்முலா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அதுல இருந்து நம்ம இப்படியும் எழுதலாம், மைனஸ் ஏ பை டூ கமா மைனஸ் பி பை டூ வந்து மைனஸ் பின்னு சொல்லலாமா? ஓகே. அதே மாதிரி ரேடியஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னது? ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சின்னு இருக்கும். ஜிக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஜிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் பை 4 பிளஸ் பி ஸ்கொயர் பை 4 மைனஸ் சிக்கு பதிலாக லேம்டா. என்னன்னு போடலாம்? இங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்க பி பி பார் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா உனக்கு என்ன வரும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4 பிளஸ் பி ஸ்கொயர் பை 4 கிடைக்குமா? இந்த பி பி பார் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா. ஓகே, இதனுடைய கான்ஜுகேட் தானே இது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பி பி பார் மைனஸ் லேம்டா. ஓகே, ஸோ சென்டர் ரேடியஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியும் சொல்லலாம். சர்க்கிளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சென்டர் வந்து மைனஸ் பி, ரேடியஸ் வந்து என்னது? பி பி பார். இங்க பின்றது என்ன, பி பார்ன்றதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி கொண்டு வந்தது இந்த இடத்துல உங்களுக்கு அதை நான் போட்டிருக்கேன். இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல யாருக்காவது கன்ஃபியூஷனா இருக்கா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா when z bar equal to 0 na we get straight line, circle becomes straight line. Okay, அங்க z bar equal to na circle becomes straight line. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துட்டேன். இந்த கண்டிஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. if z minus z1 is equal to z minus z2, then z is perpendicular bisector joining the points z1 and z2. ரெண்டு பாயிண்ட் இருக்கு, z1 என்ற பாயிண்ட், z2 என்ற பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து அந்த லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். சரியா? இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைனை வந்து பைசெக்ட் பண்ணதுன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z1 அண்ட் z2. அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. ஓகே, இது இருக்கும் ரெண்டு.
modulus of z minus z1 plus modulus of z minus z2. இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்டா இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் length of the major axis அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் கூட length of the major axis ன்னா the locus of z is, then the locus of z is ellipse. Ellipse. இதே வந்து ரெண்டு ஈக்குவலா இருந்தா அந்த வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்ஷன் சொல்றோம். ஓகே, அதே வந்து ரெண்டையும் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து கூட்டினா ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். அதனுடைய பாத் வந்து எலிப்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்படி இருந்தா அதனுடைய பாத் வந்து இது த லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா then the locus of z is hyperbola. Hyperbola. ரெண்டு காம்ப்ளெக்ஸினுடைய மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா இருந்துட்டு அண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அது ரெண்டு ஆர்குமெண்ட் ஆட் பண்ண 0ன்னு வந்தனா then z1 and z2 are conjugate of each other. ஒண்ணுக்கு கான்ஜுகேட்டா இருக்கும். ரெண்டு காம்ப்ளெக்ஸினுடைய மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல், அதனுடைய ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ணா 0ன்னு வருது. அப்ப அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு கான்ஜுகேட்டா இருக்கும். சரியா? அப்படி இருக்கிறது ஒரு ரிசல்ட். நம்ம முன்னே இன்னொன்று வந்து இந்தியா சர்க்கிள், இதுவும் வந்து சர்க்கிள் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க z0 வந்து சென்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட்ல, ஆர் வந்து ரேடியஸ். காம்ப்ளெக்ஸ்ல எப்படியும் சொல்லுவாங்க சர்க்கிளோட ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0. ஒரு சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா z0 வந்து இது வந்து ரேடியஸ். அதுவும் அது இந்த இடத்துல கழிச்சிடலாமா? எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாமே இந்த ஆல் ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல அங்கங்க ஒரு பாயிண்ட கொடுத்துருக்காங்க. நம்ம அனாலிட்டிக்கல் முன்னாடி இருக்கும். நம்ம ஆல் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் முன்னாடி இருக்கிற எல்லாமே இது பாயிண்ட்ஸ் சின்னதாக இருக்குது. எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் அதெல்லாம். அது சும்மா இந்த பாயிண்ட்ஸ் எப்பயாவது ஒரு டைம் அதில் 1-2 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க ஆல் ஃபோர்ஸ்ல. மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்தாச்சு அதுல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து ரீமான் ஸ்பியர்.
ஸ்டியோகிராபிக் ப்ரொஜெக்ஷன். ஸ்டியோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம ஆல்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அனாலிட்டிக்கல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நம்ம மெட்டீரியல் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். மெட்டீரியல் அனாலிட்டிக்கல் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஸ்பியர் போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்பியர். அந்த ஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேன்ல வந்து கட் பண்ணுது. ஓகே, ஒரு பிளேன் வந்து நம்ம கட் பண்ணும்போது, அப்ப கட் பண்ணும்போது உள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு சர்க்கிள் கட் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் கிடைக்குது. அந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து O. ஓகே, இந்த பிளேன் வந்து பை அப்படின்னு எடுத்துக்கலாம். பைன்றது பிளேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிளேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரீமான் ஸ்பியர். இந்த ஸ்பியர் பேர் ரீமான் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து N. இங்கிருந்து ஒரு லைன் வந்து அப்படியே டிரா பண்றாங்க. அந்த ஸ்பியர் மேல இருக்கிற பாயிண்ட் P, அந்த பிளேன்ல இருக்கிற பாயிண்ட் P டேஷ். எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம டிரா பண்ணிக்கலாம். இங்கேயும் டிரா பண்றது உண்டு. இப்படி கூட பண்ணுவாங்க. பட் இப்போ இது வந்து P, இந்த இடத்துல இருக்கிறது வந்து P டேஷ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த P என்ற பாயிண்ட் வந்து ஸ்பியர் மேல இருக்குது. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி 3 டைமென்ஷன் ஸ்பியர் என்ன 3 டைமென்ஷன் தானே. ஓகே, ஸ்பியர்னா 3 டைமென்ஷன். இந்த வந்து ஜெட் ஆக்சிஸ்ல வந்து 0,0,1ன்னு எடுத்துக்குவாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் P என்ற பாயிண்ட் X, Y, Zன்னு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது டிரா பண்ணும்போது கூட இந்த லைனு நான் வேற மாதிரி சில இடத்துல இப்படி இருக்கும். இது P, இது வந்து P டேஷ். இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. இந்த பாயிண்ட் இப்படி எடுத்துக்குவாங்க. ஜென்ரலா ஒரு பாயிண்ட் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து சொல்ல X, Y, Z இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு எடுத்திருப்பாங்க. P டேஷ் வந்து பையன்ற பிளேன்ல வந்து இருக்கும். அந்த பிளேன் வந்து இங்க இருக்கும் உங்களுக்கு. இது வந்து X, Y, 0ன்னு எடுத்துக்குவாங்க. ஓகே, 3 டைமென்ஷன்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரீமான் ஸ்பியர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த P, இந்த இடத்துல N, P டேஷ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அதனால இந்த 3 பாயிண்ட் வந்து கொல்லினியர்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல மேல இருக்க கொல்லினியர் சொல்லுவாங்க. அதுல ப்ரூஃப் இருக்கு, அது அவசியம் இல்லை. பட் இது வந்து இந்த ரீமன் ஸ்பியர் மேல இருக்கிற பாயிண்ட் கேட்டோம்னா அது P மட்டும் தான். ரீமன் ஸ்பியர் மேல இல்லாம வெறும் பிளேன் மேல இருக்கிற பாயிண்ட் கேட்டு இந்த P டேஷ் சொல்லுவாங்க. சரியா? ஆன் த ரீமன் ஸ்பியர் P lies on Riemann sphere. P என்ற பாயிண்ட். ஓகே, P dash lies on plane. இது இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கூட இருக்கு. ரீமன் ஸ்பியர் மேல இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? அப்ப இந்த கோஆர்டினேட் வந்து உங்களுக்கு வந்து when z equal to x plus iy இது கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு காப்பை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரீமன் ஸ்பியர் மேல இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் P டேஷ் இது கேட்டுடலாம். இந்த பாயிண்ட் கேட்கலாம். ஓகே, ரீமன் ஸ்பியர் மேல இருக்கிற பாயிண்ட்டும் அந்த
பிளேன் மேல இருக்கிற பாயிண்ட்டும் கேட்கும்போது அந்த பீன்ற பாயிண்ட்னுடைய கோஆர்டினேட் எல்லாம் என்னென்ன இருக்கு, எக்ஸ் ஒய் இஜெட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து 2x/x² + y² + 1. இது எப்படி கிடைக்குன்னா இஜெட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய்யா, அப்ப இஜெட் பிளஸ் இஜெட் பார் பை 2 இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும், எக்ஸ். அப்ப 2x ஈக்குவல் டு என்ன வரும், 2x. இஜெட் மைனஸ் இஜெட் பார் 2iy இந்த மாதிரி இருக்கும். அப்ப இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வந்து இஜெட் பிளஸ் இஜெட் பார் பை மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியும் சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 சொல்லலாமா, இஜெட் பிளஸ் இஜெட் பார் பை மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1. y 2y பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1. இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம், இஜெட் மைனஸ் இஜெட் பார் பை ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படியும் சொல்லலாம். இந்த ஐ மேல போனா மைனஸ் ஐயா மாறிடுமா, சரியா. இஜெட் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1. இது அந்த எக்ஸ் ஒய் இஜெட் கண்டுபிடிக்கிறதுக்கு. பிளேன் மேல இருக்கிற பாயிண்ட் கேட்டோம்னா ஒய் கோஆர்டினேட் இது இஜெட் கோஆர்டினேட் இருக்காது, அது 0ன்னு கொடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து ரீமன் ஸ்கொயர் மேல இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடி, சரி பிளேன் மேல இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடி அப்படின்னு கேட்டோம்னா அந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம இந்த கோஆர்டினேட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதில் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல ரியல் பார்ட்னு இமேஜினரி பார்ட்னு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x/x² + y². இதுவே நீங்க போடுங்க பார்க்கலாம். when z equal to 2 + 3i இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நீங்களே போடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இங்க ஃபார்முலா 2x, உங்களுக்கு என்ன வரும், இங்க x-ன்றது 2, y-ன்றது 3, x² + y², 4 + 9 என்ன வரும், 13. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, 2x பை 2x-ன்னா 2 2s are 4 பை இது வந்து 13 + 1 வந்து 14, 2/7. ஓகே, கேபிட்டல் y அப்படின்றது என்னது, 2y/x² + y² + 1. அப்ப நம்மளுக்கு வந்து என்னது 2 3s are 6/14, 6/14ன்னா நம்மளுக்கு வந்து என்னது 3/7. z கேட்டனா உங்களுக்கு என்னது, இங்க மேல வந்து 13 - 1 12 இங்க என்ன இருக்கும் 14, அப்ப 6/7. ஸோ உனக்கு வந்து இதுவே வந்து p என்ற பாயிண்ட் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/7, 3/7, 6/7. p dash கேட்டனா 2/7, 3/7, 0. இதுதான். ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். ஓகே, வேற வந்து என்னன்னா இந்த இதுல வந்து இங்க இருக்கிற 2 காம்ப்ளெக்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, அதுவும் கேட்பாங்க. சரியா, வேற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருக்கு, அல்ஃபோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கொடுத்துட்றேன். The distance between of the stereographic projection of z and z dash. z and z dash ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z and z dash இருக்கலாம், அல்லது z1 z2 கூட இருக்கலாம்.
இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். இங்க நம்ம புக்ல இஜட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க, அதே நோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஏதோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, டூ இன்ட்டு இஜட் மைனஸ் இஜட் டேஷ் divide square root of 1 plus modulus of z square 1 plus modulus of z dash square. அவ்வளவுதான். இது ஒண்ணு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா z கமா இன்ஃபினிட்டி ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரு இன்ஃபினிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 by root of 1 plus modulus of z square. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இஜட் டேஷ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இஜட் டேஷ்க்கு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணும்போது ஒரு பக்கம் கேன்சல் ஆயிடுது, இது மட்டும் இருக்குது. சரியா, இங்க இஜட் டேஷ் வெளியில எடுங்க, இஜட் பை இஜட் டேஷ் ஆயிடுமா, இங்க ஒன்னு ஆயிடும். இஜட் டேஷ் இன்ஃபினிட் டினாமினேட்டர் இன்ஃபினிட்னு ஜீரோன்னு ஆயிடுது. சரி, 0 -1 -1, அப்ப -1 மாடுலஸ் எடுத்தா +1 ஆயிடும். இங்கேயும் வந்து என்னன்னா இஜட் டேஷ் வந்து ரூட் வெளியே எடுத்தா ஸ்கொயர் ஆயிடும். இஜட்னு வந்துடும், மேல அந்த இஜட் கேன்சல் ஆயிடுமா. சரியா, இதுல இருந்து இதுல கொண்டு வருவாங்க. இது இந்த ஃபார்முலா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. correspond to diametrically opposite points on the Riemann sphere. இஜட் வந்து ரீமான் ஸ்பேர்னுடைய ஆப்போசிட், அந்த டயமெட்ரிக்கினுடைய ஆப்போசிட் பாயிண்டா இருக்குதுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனு அந்த இஜட் டேஷ் பேருக்குன்னா -1க்கு ஈக்குவல். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அதாவது இதுல ஏதாவது ஒண்ணுக்கு ஈக்குவல்னு கேட்கலாம். ஓகே, இஜட்டுக்கு ஈக்குவலா என்னன்னு கேட்கலாம், இஜட் டேஷ் ஈக்குவல் என்னன்னு கேட்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -1 வரும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரீமன் ஸ்பேர்ல இருக்கக்கூடியது. ஓகே, இது ஓரளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா நீங்க போட்டுக்கலாம். இங்க என்னன்னு வரும் இந்த இடத்துல, இங்க வந்து கான்ஜுகேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேஷ் இருக்கு. இல்ல, இந்த இது டேஷ்ன்றது வெவ்வேறு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா, அங்க ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்திருக்காங்க. இல்ல, இங்க இஃப் அண்ட் மாத்திருக்கலாம், ஆனா இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் உண்டு. அப்ப இந்த புக்ல அப்படிதான் இருக்கு.